வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குறித்த ஒருநாள் பயிலரங்கு புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய நீர்வள ஆணையம் ஏற்பாடு செய்துள்ள இந்த பயிலரங்கில் வெள்ள அபாயம் குறித்த முன்னறிவிப்புகள், வெள்ளத்தடுப்பிற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை தயார் செய்தல் மற்றும் மதிப்பீடு குறித்து சம்பந்தப்பட்ட துறையினருக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் நீர்வள ஆணையத்தின் சேவைகள் மற்றும் புதிய முன்முயற்சிகள் குறித்தும் இப்பயிலரங்கில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியா கனடா இடையே பரஸ்பரம் பாதுகாப்பு, ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அந்நாட்டு பிரதமரின் தேசிய பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு ஆலோசனை அதிகாரியை சந்தித்து பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு கட்டாய பயோமெட்ரிக் பதிவுகளை புதுப்பிப்பதற்கான பணிகள் நிறைவடைந்துள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 மாதங்களில் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் 83,000 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் 7 முதல் 15 வயதுடைய பள்ளி குழந்தைகளுக்கு ஆதார் விவரங்களை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இவ்வாண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு தகுதி மதிப்பெண் குறைக்கப்பட்ட பிறகு விண்ணப்பித்த மாணவர்களின் வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் திரு அமன் சர்மா செய்திக்குறிப்பு ஒன்றின் வாயிலாக தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.